ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிக்கு வாழ்வா சாவா போராட்டமா இருக்கலாம். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துல நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் அந்த யூனியன் பிரதேசத்துடைய எதிர்காலத்தை, அதாவது தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதா மாறி இருக்கு. சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது, மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டது, எல்லை பிரச்சனை, அதிகரிக்கும் தீவிரவாத பிரச்சனைகளுக்கு மத்தியில 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தல் இங்க நடந்து முடிஞ்சது. இந்த தேர்தலில் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 5 மக்களவை தொகுதிகளில் 2 இடங்கள்ல பாஜகவும், 2 இடங்கள்ல இந்தியா கூட்டணியும், ஒரு இடத்துல இன்ஜினியர் ரஷீதும் ஜெயிச்சிருந்தாங்க. இது அப்படியே நம்ம சட்டப்பேரவை தொகுதிகளா கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, அதாவது தேசிய மாநாட்டு கட்சி 26 இடங்கள்லையும், காங்கிரஸ் கட்சி 7 இடங்கள்லையும், பிடிபி கட்சி 5 இடங்கள்லையும் முன்னிலையில இருந்தாங்க. இது போக பிஜேபி கட்சி வந்து ஒரு 29 சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்து முன்னிலையில இருந்தாங்க. அந்த நேரத்தில் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றும் பிடிபி கட்சிகள் எல்லாம் ஒரே கூட்டணியில இருந்ததால, ஒருவேளை அப்ப தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இதனாலேயே அப்போ சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்குமா, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் எழுந்துச்சு. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னாச்சு? சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிச்சதா, புதிய கூட்டணி உருவானதா, இந்த கட்சிகள் எல்லாமே தேர்தல் பிரச்சாரங்களை, தேர்தல் வியூகங்களை எப்படி வகுத்து இந்த தேர்தலை சந்திச்சாங்க, இதனால காஷ்மீருடைய எதிர்காலம், ஜம்மு காஷ்மீருடைய எதிர்காலம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஒரு யூனியன் பிரதேசம். இங்க கிட்டத்தட்ட 70 விழுக்காடு முஸ்லிம்கள் தான் இருக்காங்க. அதாவது பெரும்பான்மை சமூகத்தினர் முஸ்லிம்களா இருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடியவங்க இந்துக்களா இருந்தாலும் அவர்கள 10 விழுக்காடு மக்கள் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. கடைசியா கடந்த 2014ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அதனால அப்போ கொள்கை ரீதியா எதிரெதிர் துருவங்களாக இருந்த பிடிபி கட்சியும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து ஒரே கூட்டணிக்கு கீழே வந்து ஆட்சி அமைச்சாங்க. முஃப்தி முகமது சயீத் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவருடைய இறப்புக்கு பின்னாடி இதே கூட்டணியில அவருடைய மகள் மெஹபூபா முஃப்தி வந்து முதலமைச்சராக கண்டினியூ ஆறாங்க. ஆனா 2018ஆம் ஆண்டு பாஜக வந்து மெஹபூபா முஃப்தி ஆட்சிக்கு வழங்கின அந்த ஆதரவை வாபஸ் வாங்கினதுனால அந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து கவர்னர் ஆட்சி வந்து அங்க அமல்படுத்தப்படுது. இதற்கு பின்னாடி 2019ஆம் ஆண்டு திடீரென ஒரு நாள், அதாவது ஆகஸ்ட் மாதத்துல ஒரு நாள், காஷ்மீருடைய மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுது. மெஹபூபா முஃப்தி, ஒமர் அப்துல்லா மாதிரியான காஷ்மீருடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா வீட்டு சிறையில வந்து அடைக்கப்படுறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை கலைக்கப்பட்ட ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையோ, மக்கள் பிரதிநிதிகள் கிட்டையோ எந்த விதமான ஒரு கருத்து கேட்பும் நடத்தாம திடீர்னு அந்த மாநிலத்துடைய மாநில அந்தஸ்தை பறிச்சதையும் சிறப்பு அந்தஸ்து நீக்கினதையும் அங்க இருந்த மக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இதனால உடனடியா சட்டப்பேரவை தேர்தலை வந்து நடத்தணும், எங்களுக்கு மாநில அந்தஸ்தை வந்து திரும்ப கொடுக்கணும்னு அங்க இருந்த மக்கள் வந்து தொடர்ந்து வந்து குரல்களை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இதனால 2020ஆம் ஆண்டு காஷ்மீர்ல சட்டப்பேரவை தேர்தலை நடத்துறதுக்கான வேலைகள்ல வந்து பாஜக அரசு இறங்கிட்டதா சொல்லப்படுது. இதற்கு முக்கியமா அரசியல் விமர்சகர்கள் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் லடாக்னு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சதுக்கு பின்னாடி, 2019ல பிரிச்சதுக்கு பின்னாடி 2020ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரை மட்டும் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரை பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல வந்து பாஜக அரசு இறங்குறாங்க. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, ஜம்மு பகுதியில் ஒரு 7 தொகுதிகள் புதிதாகவும், காஷ்மீர் பகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே சேர்க்கப்பட்டது. இது அப்பவே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. எதனால அப்படின்னா, ஜம்மு பகுதியை பொறுத்த வரைக்கும் 66 விழுக்காடு வந்து இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ வந்து இங்க பெரும்பான்மையா இந்துக்கள் தான் இருக்காங்க. ஸோ இங்க வந்து 7 தொகுதிகள் சேர்க்கப்பட்டதும், காஷ்மீர்ல வந்து அதிகமா 96 விழுக்காடு வந்து முஸ்லிம்கள் இருக்காங்க, 2 விழுக்காடு மட்டும்தான் இந்துக்கள் இருக்காங்க. அதாவது முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் புதிதாக சேர்க்கப்பட்டதும் வந்து அப்பவே வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனா அதையெல்லாம் பாஜக அரசு, மத்தியில் இருந்த பாஜக அரசு வந்து பெரிய அளவுக்கு சட்டை செய்யாம தன்னுடைய தேர்தல் நடத்துறதுக்கான பணிகளை வந்து முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட 2022ஆம் ஆண்டுக்கு பின்னாடி கூட தேர்தல் வந்து அங்க நடத்தப்படல. இதனால உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள்ள அங்க தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டதுக்கு பின்னாடி தான் 3 கட்டமாக தேர்தல் நடத்தப்படும்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அக்டோபர் 1ஆம் தேதியோட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு.
ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை கட்சிகள் எப்படி எதிர்கொண்டாங்க, அங்கே இருந்த மக்கள், ஜம்மு காஷ்மீர் மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த ஜம்மு பகுதியில் தான் இருந்தது. ஜம்மு பகுதியில் 47 தொகுதிகள் இருந்ததால குறைந்தபட்சம் 26லேருந்து 30 தொகுதிகளில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயிச்சு தான் பாஜக வந்து ஓடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர்ல வெறும் 19 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க வேட்பாளர்களையே களமிறக்கினாங்க. இதற்கு அப்பவே பாஜகவுடைய தலைவர் வந்து, மாநில தலைவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் இந்த முறை நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் யாரு கூடயும் கூட்டணி வைக்க போகிறது கிடையாது, ஆனால் சுயேட்சைகளை வந்து ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் கிடையாது, ஓட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுத்திருக்கிறத வெளிப்படையாகவே வந்து அந்த மாநிலத்துடைய பாஜக தலைவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ 2014ஆம் ஆண்டு பிடிபி கூட கூட்டணி வச்ச பாஜக இந்த முறை வந்து சுயேட்சைகள் கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த சுயேட்சைகள் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து தெளிவாக தெரியல. பாஜகவுடைய இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு எதிரெதிர் துருவங்கள்ல இருந்த கொள்கைகளில் வேறுபட்டு இருந்த பிடிபியும் பாஜகவும் ஒரே கூட்டணிக்கு கீழே வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ராம் மாதவ் அப்படிங்கிறவரை திரும்பவும் இந்த முறை காஷ்மீர் எலெக்ஷன்ல வந்து களமிறக்கி இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு மோடி 2வது முறையா பிரதமர் ஆனதுக்கு பின்னாடி ராம் மாதவ் வந்து ஓரம் கட்டப்பட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் தான் பாஜகக்குள்ள இருந்தது. ஆனா காஷ்மீர் தேர்தலில் அவரை மீண்டும் களமிறக்கி இருக்கனால இந்த முறை ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கு பின்னாடி அங்க என்ன வேணாலும் நடக்கலாம், இம்பாசிபிள் கூட பாசிபிளா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. என்னதான் பிஜேபி வந்து ஜம்மு பகுதிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எலெக்ஷனை முன்னெடுத்துட்டு போனாலும், ராம் மாதவ் மாதிரியான நல்ல எஃபெக்டிவான லீடர்ஸை திரும்பவும் உள்ள கொண்டு வந்தாலும் கூட அந்த கட்சிக்கான பல பின்னடைவுகளும் நடந்திருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. அதாவது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் பாஜக வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. முதல்ல அந்த கட்சி வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலுக்கு எதிராக கட்சிக்காரங்களே வந்து அதிருப்தி அடைஞ்சு கட்சியுடைய அலுவலகத்துக்கு போய் தட்டி கேட்கிற அளவுக்கு வந்து வேட்பாளர் தேர்வு வந்து இருந்தது. இதனால பாஜக அந்த வேட்பாளர் பட்டியலை திரும்ப வாங்கிட்டு புதுசா ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிடுற அளவுக்கு நிலைமை வந்து ரொம்பவே மோசமா போச்சு. இந்த பின்னடைவுகள்லாம் இருந்தாலும் கூட ஒரு சில வாக்குறுதிகள் வந்து தங்களுக்கு வந்து வாக்குகளை வாங்கி கொடுக்கும், ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்குல நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு பாஜக வந்து சில வாக்குறுதிகளை நம்புறாங்க. அதுல முக்கியமான வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்து மத கோயில்களை வந்து புனரமைக்கிறது, காஷ்மீரி பண்டிட்டுகள் வந்து மறுபடியும் சேஃபா அவங்களுடைய இடத்துலையே வந்து தங்குறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுக்கிறது, 10,000 ரூபாய் வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக ஃபீஸா வந்து கொடுக்கிறது, 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் முதியோர், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயா உயர்த்தி தருவோம் அப்படின்னு சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாக்குறுதிகள் அது போக தங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்று சேர்ந்து காஷ்மீர் பகுதியில் இல்லாட்டியும் ஜம்மு பகுதியில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து பெற்று தந்துவிடும். இது போக சுயேட்சைகள் கூட தாங்க போட்டிருக்க அந்த அலையன்ஸ் வந்து உதவி செய்யும் அப்படின்னு பாஜக வந்து காஷ்மீர் விவகாரத்தில் ரொம்ப நம்பிக்கையாக காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2024 அந்த மக்களவை தேர்தல் நேரத்தில் இந்தியா கூட்டணியில் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ், பிடிபி, காங்கிரஸ்னு 3 கட்சிகளும் கூட்டணி அமைச்சு தான் வந்து தேர்தலை சந்திச்சாங்க. அந்த கூட்டணியை இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் எப்படியாவது கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், ஒரு ஆசையில் வந்து காங்கிரஸ் கட்சி இருந்தது. என்னதான் இந்த 3 கட்சிகளுக்கும் இடையில ஒரே மாதிரியான கொள்கை இருந்தாலும் கூட மெஹபூபா முஃப்தி தன்னுடைய பிடிபி கட்சி வந்து இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்காதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு களமிறங்கியிருக்காங்க. ஸோ நேஷனல் கான்ஃபரன்ஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தான் வந்து இந்த தடவை கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க கூட பேந்தர்ஸ் பார்ட்டியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைஞ்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, தேசிய மாநாட்டு கட்சி ஒரு 51 இடங்கள்லையும், காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 32 இடத்துலையும் வந்து போட்டியிடுறதுக்கு வந்து இறுதி செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேந்தர்ஸ் பார்ட்டி அண்ட் சிபிஐஎம் கட்சி, இந்த 2 கட்சிக்கும் சேர்த்து தலா ஒரு தொகுதின்னு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 5 தொகுதிகளில் வந்து உடன்பாடு கடைசி வரைக்கும் எட்டப்படவே இல்லை. 2 கட்சிகளுமே, நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டின்னு 2 கட்சிகளுமே தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்பினால அந்த 5 தொகுதிகளையும் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகள்லையுமே வந்து களத்தில் இறங்கி தேர்தலை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே நடந்திருக்கு. இந்த கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி வந்து முக்கியமான 2 அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, அன்எம்ப்ளாய்டு யூத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மாதம் 3500 ரூபாய் அப்படின்னு
1 வருஷம் வரைக்கும் உதவித்தொகை வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த 30 நாள்ல 1 லட்சம் கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கு, வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து உரிமையை வந்து திரும்ப மீட்டெடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான ப்ராமிஸாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ராமிஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 12 சிலிண்டர்கள் இலவசம், 200 யூனிட் மின்சாரம் இலவசம், யூனிவர்சிட்டி படிப்பு வரைக்கும் கல்வி இலவசம் அப்படின்னு பல இலவசங்களையும் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா வந்து வாரி வழங்கி இருக்காரு. என்னதான் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வாக்குறுதிகள் மூலமாகவும் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மூலமாகவும் மக்களுடைய வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சிகள் செஞ்சாலும் கூட அங்கே சில பேக்ட்ராப்ஸும் இருந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு பேக்ட்ராப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி வந்து ஃபோக்கஸ் பண்ணின ஜம்மு பகுதியில் இந்த 2 கட்சிகளுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண தவறிட்டாங்க. இந்த 2 கட்சிகளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருந்தது காஷ்மீர், அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த காஷ்மீர் பகுதியை தான் இந்த 2 கட்சிகளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருந்த அந்த ஜம்மு பக்கம் வந்து இவங்க கவனத்தை செலுத்தலை. இது எந்த அளவுக்கு வந்து போச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் தலைவராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா நேரடியாக வந்து ராகுல் காந்தியை குறை சொல்றாரு. என்னன்னா, காஷ்மீர் பகுதியில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணது போதும், ஜம்மு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வலியுறுத்துற அளவுக்கு அங்க வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ஜம்மு காஷ்மீர் பக்கம் வந்து கவனம் செலுத்துறதை வந்து தவறிட்டாங்க. ஸோ இதனால இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ஜம்மு பகுதி மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க, ஜம்மு பகுதியில் இந்த 2 கட்சிகளும் ஃபோக்கஸை விட்டுட்டனால என்ன மாதிரியான மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாமே ரொம்பவே எகிரி இருக்கு. 3 கட்சிகளும் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளை தான் வந்து மெஹபூபா முஃப்தியும் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக எக்ஸ்ட்ரா அவங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னா என்னன்னா, பப்ளிக் சேஃப்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, UAPAன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட். அது போக வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய சர்ச்சைக்குரிய அந்த 3 சட்டங்களையும் நீக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சா இறங்குவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 கட்சிகள், அதாவது பாஜக, காங்கிரஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ், PDP மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தின இன்னொரு முக்கியமான கட்சி தான் அவாமி இத்திஹாத். இன்ஜினியர் ரஷீதுடைய இந்த கட்சி 34 இடங்களில் வந்து வேட்பாளர்களை வந்து களமிறக்கி இருக்காங்க. ஸோ இந்த கட்சியை பற்றி நிறைய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் நிறைய எழுதி குவிச்சிருக்காங்க. அதாவது அப்துல் கனி லோன்னு சொல்லிட்டு காஷ்மீரில் வந்து ஒரு பிரிவினைவாதி இருந்தார். அவர்கிட்ட இருந்து தான் இந்த இன்ஜினியர் ரஷீத் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு. பின்னாடி பிரிவினைவாத அரசியலிருந்து விலகி லங்கேட் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 2008, 2014 2 முறை ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவாமி இத்திஹாத்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. 2019ஆம் ஆண்டு காஷ்மீருடைய அந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னாடி இவரை வந்து தீவிரவாத செயல்களுக்கு வந்து நிதியுதவி அளிச்சதா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா திகார் சிறையில் அடைக்கிறாங்க. திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட 2024ஆம் ஆண்டு சிறையில் இருந்தபடியே பாராமுல்லா தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியுடைய தலைவர் உமர் அப்துல்லாவை கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோற்கடிச்சிடுறாரு. அது வந்து இன்ஜினியர் ரஷீதுடைய இந்த வெற்றி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலே வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது. ஸோ அவர் இந்த முறை வந்து சட்டப்பேரவை தேர்தலையும் களமிறங்கி இருக்காரு. அவர் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு ஆதரவாக நீதிமன்றமும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து பாஜக பி டீமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியுடைய உமர் அப்துல்லாவும் PDP உடைய மெஹபூபா முஃப்தியும் வந்து அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்காங்க. உண்மையாகவே அவர் வந்து பாஜகவுடைய பி டீமா வாக்குகளை பிரிக்கிறதுக்காகத்தான் தேர்தலில் வந்து வேட்பாளர்களை களமிறக்கி இருக்காரா அப்படிங்கிறதையெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பின்னாடி அவர் யார் பக்கம் நிற்க போறாரு அப்படிங்கிறத வச்சுதான் முடிவு செய்யப்படும். இந்த தேர்தல் ஜம்மு காஷ்மீருடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமானதாக மாறுவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருடைய மாநில அந்தஸ்தையும் சிறப்பு அந்தஸ்தையும் நீக்கும் பொழுது பாஜக அரசு இதை தான் அந்த மாநில மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இதை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் அதை செஞ்சாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கிட்டு அவங்க நீக்கினது சரிதான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. சிறப்பு அந்தஸ்தை நீக்கினது சரிதாங்கிற தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. சோ நீதிமன்றமும் பாஜக அரசும் நினைக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலமா இந்த தேர்தலில் தான் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதாலேயே இந்த தேர்தலுக்கான எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகி இருக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாஜக பக்கம் நிற்கிறாங்களா இல்லை தங்களுக்கான மாநில அந்தஸ்தும் சிறப்பு அந்தஸ்தும் வேணும்னு சொல்லி அதுக்கு சாதகமாக நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜம்மு காஷ்மீருடைய மக்கள் அந்த மாநிலத்துடைய அரசியல் அடுத்து எந்த திசையை நோக்கி பயணிக்கணும்னு தீர்மானிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.